அடையே ராமநாட ராமநாடா ராமநாடா ஆமா சேதுபதி ராமநாடா சேதுபதி ராமநாடா சேதுபதி வெட்டரத்த சேதுபதி வெட்டரத்த சேதுபதி தேவவற்ற செல்லமுக வெள்ளச்சாமி வாரிணைய வாரிணையா வாரிணையா வாரணையா ஆமா ஆமா ஓடிவா ஆட்டத்திலே சிறந்தவனா ஆட்டத்திலே சிறந்தவனா வேட்டையில வீரன்னடா திக்கித்து கள்ளர் மக வெள்ளச்சாமி சபை பாதம் அணிந்து முந்தன் சபத நிலை வாரிணையா 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 இவர் நாட்டத்தில் சிறந்தவனா நாட்டத்தில் சிறந்தவனா நாட்டத்தில் சிறந்தவனா திக்கி கல்லமக வாரணையா 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 வடக்கு வாசலிலே காட்சி வடக்கு வாசலில காட்சி தருவா வெள்ளை குதிரை மீது நான் வருவா வடக்கு வாசலில காட்சி தருவா வெள்ளை குதிரை மீது நான் வருவா வடக்கு வாசலிலே காட்சி தருவா வடக்கு வாசலில காட்சி தருவா வெள்ளை குதிரை மீது நான் வருவா வென்றுவர்க்கு வென்று வரும் நீபத் தருவார் வென்றுவர்க்கு வென்று வரும் நீபத் தருவார் திருவே காட்டு கருமாறி காத்து தருவார் வேண்டுவர்க்கு வேண்டுவர்க்கு இவள் தருவா அந்த காட்டு கருமாறி இருப்பா அம்மா அம்மா கருமாறி அம்மா அருந்தர முந்திரி சூரியம்மா அம்மா அம்மா எங்க மாரியம்மா அருள் தர வேணும் சூரியம்மா வடக்கு வாசலிலே காட்சி தருவா வெள்ளக்குடியில ஏறி நிறை வருவா வடக்கு வாசலில காட்சி தருவா வெள்ளை குதிரை மீது நான் வருவா ஆடி வந்திடுவார் இவன் ஏற்காடு கருமாரியம்மா ஆட்டமாடி வந்திடுவாள் இந்த பாட்டிக்கு இறந்திடுவா ஆபத்திலே துணை முடியேவன் அங்காரதி சூரியம்மா நாயகி மாரியம்மா இவன் நாகம்மாகவே மாறிடுவார் நம்பினார்க்கு துணை புரியே நல்லூலும் நம்பிடுவார் அம்மா அம்மா எங்க மாரியம்மா அருள் தர வேணும் சூரியம்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருள்தரனும் திரி சூரியம்மா வடக்கு வாசலில காட்சி தருவா வெள்ளக்குதிரை ஏறி நிறை வருவா அகில உலகையும் ஆள்பவளே அருள் மிகுந்த காரி அகில உலகில் வாழ்பவளே அகர தெய்வமணி மாரியம்மா கருணை உள்ளம் கொண்ட எங்கள் அருளை மாறி தாயி உன்னகையை கொண்டாடு எங்கள் கோரி உன்னகையில் கொண்டாடும் உன்னகையில் மொழி வாட காரியம்மா வர வேண்டும் நீலி இந்த பூவாட காரியம்மல் வர வேண்டும் மொழி கோலம் உண்ண வேண்டும் என்ற பக்தருக்கு நல்ல காலமா வெள்ளி சிவாயில விளக்கோலம் இந்த வேண்டும் இந்த பக்கருக்கு திருக்கோலம் ஆடி மாசம் அம்மனுக்கு திருவிழால ஆடி மாசம் அம்மனுக்கு திருவிழால மாது உனக்கு பெருநாளா ஆடி மாசம் அம்மனுக்கு திருநாளா அம்மா உந்தனுக்கு பெருநாளா வடக்கு
வாசலிலே காட்சி தருமா வெள்ள குதிரை ஏறி நிலை வருமா வடக்கு வாசலிலே காட்சி தருமா வெள்ள குதிரை ஏறி நிலை வருமா அருமையான முறையிலே மலர் மாலை அணிவித்து அன்பில் வெளுத்து வரவேற்று கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அருமை ஆரோக்கியர் தம்பி சிவா குடும்பத்தை சார்பாக மலர் மாலை அணிவித்து வரவேற்பு கொடுத்த அன்பு உள்ளத்தார்களுக்கு எங்களுடைய கலை குடும்பத்தை சார்பாக நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அருமை அன்பு உள்ளம் AKS கார்த்தி ஆகியோர் அன்பு சகோதரர்கள் எனக்காக என்னோட செல்வங்களை ஆமாம் மச்சான் உங்கள்கிட்ட வந்து தெரியற மாட்டோம் கோரியா என்னுடைய செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கி கௌரவப்படுத்த பெருமை வழியாக அருமை மச்சானுக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம் 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 சித்தப்பா. சொல்லியா இன்னும் உயிரோட தான் இருக்கிறியா? ஐயோ நீ இருக்கிற வரைக்கும் நான் இருப்பாப்பா. மணப்பாறை போனேன் போயிட்டியோன்னு பார்த்தேன். ஆடப்பா 4-5 வருஷத்துக்கு அப்புறம் நீ தான் ஒன்று சேர்ந்துருக்கோம். இன்னைக்கு தன்னுடைய அருளாலே அங்கால பரமேஸ்வரி வாசலில் இன்னைக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். ரொம்ப வெயிட்டா இருக்கு கழட்டுறீங்க. ஆகையால நம்ம கதைக்கு போகணும். சரி. கால தாமதம் காரியத்திற்கு கேடு. இங்கே என்ன உள்ள குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடையில தூங்குறவங்க கொஞ்சம் எழுப்புங்கம்மா. உங்களையெல்லாம் நம்பித்தானே நாடகத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களை விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் தூங்குறீங்களே. நீங்கள் தூங்குறத பார்த்தா எங்களுக்கு தூக்கம் வந்துடும். நல்லா பாட நினைச்சா கூட உங்கள் தூக்கத்தை பார்த்தா சொகுசோன்னு தூக்கத்தில் நாங்கள் உலகிடுவோம். அப்புறம் அம்மா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகில வெள்ளவேளா போற்றக்கூடிய அந்த ஆதி பரமேஸ்வரி அங்கால தாயவளை வணங்கி விட வேண்டும் அல்லவா? ஆமா. பேர வேற்று விளங்குகின்ற அங்காரணிரி இவப்பெரம்பூர் வாழுகின்ற வீரமகாளி தாயே கேடுமன தீர்ப்பவளே கேட்டதெல்லாம் தருபவளே ஊரெல்லாம் ஆழ்பவளே உலகாலும் நாயகியே அம்மா கோபபந்த நீரி நீ குங்குமக்காரி வேத கொண்டதாகி எங்க வீர மகாளி பெரம்பூர் வாழுகின்ற வீரமகாரி பேரவேற்று விளங்குகின்ற அங்காரணி பெரம்பூர் வாழுகின்ற வீரமகாரி கேடுமுன தீர்ப்பவளே கேட்டவெல்லாம் ஆழ்பவளே உலகாலே நாயகியே கோபபதனி குங்குமக்காரி ஜெகபுரதாரி எங்க வீரமகாரி பேருபட்டு வழங்குகின்ற அங்காள தேவி பெரம்பூர் வாழுகின்ற மகாளி தாயே செழிக்க வேணும் உறவு வளர வேணும் உன்னால ஊர் மக்கள் நல்லா இருக்க வேணும் தாயே மாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் தாயே நாங்கள் எல்லாம் உன்னால நல்லா இருக்க வேணும் ஊரு செழிக்க வேணும் உறவு வளர வேணும் உன்னால ஊர் மக்கள் நல்லா இருக்க வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாங்கள் எல்லாம் உன்னால நல்லா இருக்க வேணும் கோபமதனி நீ குங்குமக்காரி ஜெகமுடதாகி எங்க வீர மகாரி வேறு வேற்று விளங்குகின்ற அங்காரணி பெரம்பூர் வாழ்கின்ற வீர மகாரி பெரம்பலூர் வாழ்கின்ற வார மகாளி தங்க மக பார்த்தாலே அங்கமெல்லாம் சிலுக்குதம்மா
பெருமட காளி இது வீரமகாளி பெருமட காளி இது அங்கார காளி ஒரு பேச்சு விளங்குகின்ற அங்கார நீலி நீ பெரம்பூர் வாழுகின்ற வீரமகாளி ஒரு பேச்சு விளங்குகின்ற அங்கார நீலி நீ பெரம்பூர் வாழுகின்ற வீரமகாளி ஏழுகுண தீர்ப்பவளே கேட்டதெல்லாம் பெறுபவளே உடல்லா ஆழ்பவளே உலகாலோ நாயகி குபமத நீலி நீ குங்குமக்காரி வேதமுட தாயி நீ வீரமகாளி குபமத நீலி நீ குங்குமக்காரி வேதமுட தாயி என்ற வீரமகாளி பிறன்பு சார்ந்த பிரியோர்களே பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனதருமை தாய்மார்களே நாடு போற்றும் நல்லவர்களை ஊர் போற்றும் முத்தமர்களை பள்ளி மாணவ செல்வங்களை விழா கமிட்டியார்களை மற்றும் இந்த நாடகத்தினை கண்டுகளிக்க வந்திருக்கும் நாடக கலா ரசிகர் அன்பு உள்ளங்களை கற்றது கரையளவு கல்லாதது விலகளவு உற்றகளம் அடைந்து ஒதுகின்ற அனைத்தும் பெருமந்தையில் கூற வேண்டாம் எந்த நாள் எறும்புக்கும் தன் கையால் தாங்கள் நடத்துகின்ற இந்த ஒரு நாடகத்தின் சொல் குற்றம் பொருள் குற்றம் தாள குற்றம் மேல குற்றம் அபித குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு எங்களையும் எங்களது நாடக கலைக்குணர்களையும் நல்லாசி பெற வேண்டும் என்று இரு கரம் தொட்டு வேண்டிக் கொண்டு இந்த வெள்ளச்சாமி என்ற கதாபாத்திரம் என்பதனை துவங்குகின்றேன். சிறியோர் பெரியோர் வந்து அத்தனை பேருக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா சாமி ஆமா சாமி உன்னை நம்பித்தான் மணப்பறையை விட்டே வந்தாச்சு. நேத்தே காலண்டை தூக்கி உள்ள போட்டு மறுபடியும் பொட்டியை தூக்கணும் ரெண்டா புட்ட. ஆமா அப்படி இருந்துட்டாலும் முந்தி பிறந்தவனும் மும்மூர்த்திகளுக்கு மூத்தவனும் சரி ஆதிக்கடவுள் தொந்திக்கிறது நாகப்பிரமானை வணங்க வேண்டும். ஆமா பிள்ளையாருக்கு சுழி போடணும். ஏன்னா மூத்த கடவுள் இல்லையா? ஆமா மும்மூர்த்திகளுக்கு மூத்தவர். ஆமா ஆத்தங்கரையிலும் அரச மரத்தரையிலும் சரி ஆழ மரத்தரையிலும் குளத்தங்கரையிலும் கிழக்கு முகநோக்கி வீட்டிருக்கக்கூடிய அந்த நாகப்பிரமானை சரி வினைதீர்க்க விநாயகா கற்பக விநாயகா சித்தி விநாயகா சித்தி விநாயகா நீ நினைக்கிற சில்லையப்பா அட பாய் பெருகல இல்ல இருந்துச்சு. அப்பேற்பட்ட அந்த வளாகருக்கு முதல் வணக்கம். சரி அருமையான ஒளி ஒளிமைப்பு ஆறுயூர் சகோதரர்கள் சக்திவேல் உரிமையாளருக்கும் பணிபுரியும் ஆபரேட்டர்கள் அன்பு உள்ளங்களுக்கும் அந்த பங்குனியும் போதா மறந்துடப்படாது. நானே மறந்தாலும் யாகப்படுத்தணும் அப்பப்போ ஃபோன் போட்டு இல்லைன்னா ஏதாவது நீங்கள் கோவப்படுத்துறே நான் மறந்துடுவேன் தேதிவிய நம்ம ஒரு முரண்டப்பட்டிலையா அருமையான அன்பு உள்ளங்கள் சிறந்த முறையில். ஏன்னா நம்மளா எப்படிப்பட்ட ஒரு நடிகனா இருந்தாலும் உயரத்துக்கு கொண்டு போறதும் உச்சத்துல வச்சு வாழ வைக்கிறதும் நம்ம உசுறு இன்னைக்கு அவங்க கையில இருக்குது. ஆமா அவங்க திருவி ஏத்தனாத்தான் நமக்கு உசுறு இருக்கு உசுறு வரும். ஆமா இல்லைன்னா நம்ம வரட்ட கத்த கத்தி வெடிறக்குள்ள வாயில நுர தள்ளி பின்னாடி 4 பேர் தூக்கிட்டு ஓடணும். அதன் பிறகு என்றும் எனது தாய் தந்தையாக நான் வணங்கக்கூடிய பக்க மேலங்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம். நம்மளை எல்லாம் இணையதளம் மூலமாக இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்ற நாங்கள் பேர் வாங்குவதற்கு ஒரு காரணம் வந்துள்ள அருமையான அன்பு உள்ளங்கள் யூடியூப் சேனல்கள் விஎஸ்கே லைவ் யூடியூப் சேனல் உரிமையாளர் சுந்தரன் அண்ணவர்களுக்கு நன்றி. விநாயகருக்கு சொல்லி முந்தி முந்தி விநாயகரே முந்தி முந்தி விநாயகனே 30 கோடி தேவர்களே பிள்ளையார் வட்டிலும் சிக்கி விநாயகா விநாயகா உடங்குடியில் வாழ்ந்து வரும் எந்தாயே முத்தாளம்மா முத்தாளம்மா எனக்கு பாட்டெடுத்து தரும் எந்தாயே பச்சையம்மா எந்தாயே பச்சையம்மா நான் வேண்ட வரத்தை கொடு எந்தாயே வெக்காளியம்மா அடி உன்னை எண்ணி பாமரன் பாமரன் இன்னைக்கு ஆட்டமா ஆட வந்தேன் ஆட வந்தேன் பார்வதியே பார்க்கணும்.
வாக்கணும் நாக்கு சபக்க போடணும் நாடுகளை வாக்கணும் மனசு வச்சாலே பாட சொல்லி வரம் கொடுத்தாரு மனசு வச்சாலே சொல்லி வரம் கொடுத்தாலே இந்த ஊருலகம் பேச வச்சாலே உள்ள வராட வச்சாலே அந்த ஊருக்கு போய் பாட வச்சாலே நான் உள்ளதெல்லாம் ஆட வச்சாலே ஆக்கு வெத்தர மாத்தணும் பார்வதியை பார்க்கணும் ஆக்கு சமக்க போடணும் நாடுகளை பார்க்கணும் வீட்டுக்குள்ளே உனக்கு சம்மதமா கூட வந்து சேர்ந்த கட்டா ஊர் வெத்துக்கமா மாமனுக்கு சமத்திரமா நம்ம வாக்கப்பட்டு சேரமுன்னு வேக வந்திடமா இருவாடி ஹலோ ஹலோ அண்ணே, நாளைக்கு மதுரை தாண்டி போகணும். மதுரை இன்னைக்கே போட்டு இருக்கிற சேமாஞ்சட்டில் சடார் சடார்னு அடித்து உடச்சிட்டிங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? ஆ ஓய் சரி
எப்ப நாங்க ஒரு தொண்டை தாண்டா வச்சிருக்கிறோம், நீ 5-6 வச்சுக்குவிய. எது இது வச்சுனா நாளைக்கு இன்னொன்று வச்சு வாச்சிக்குவிய. அப்ப அவரை போட்டு விடுப்பா, அவர் கத்துறாரு அகட்டு ஆள சவுண்டு இல்லைன்னு. அவர் மறந்துட்டாரு. ஹலோ ஹலோ எங்க ஒரு நாடகம் பார்க்க வந்த ஆளுங்க. ஐயோ சரி வந்த கதை எதுக்கு, சரி நம்ம கதையை பார்க்கலாம். ஆமா போலாமா? போலாம். காலம் கலியுகம். இன்னைக்கு கலியுகம் நாட்டில் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நேஸ்தப்பா ஆமா ஐயா, மனுஷன் இன்னைக்கு இருப்பேன், ஆமா நாளைக்கு இருப்பேன், ஆமா நாளை கழிச்சு அடா தம்பி இருயா இருக்கிறன்றத நிச்சயமா இல்லையா, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு. ஒரு மனுஷன் பிறந்தா இருந்தாலும் இல்லாம பிறந்து வந்ததுக்கு உண்டான ஒரு அடையாளத்தை நிலைநாட்டணுமா இல்லையா? சாமா அண்ணனே. ஆமையா. ஆமாங்கிறியா சாமாங்கிறியா? நீ ஆமையா ஆமாந்தாங்கிறியா? நம்ம இவ்வளவு கத்தி போட்டு அடிக்கிறோமே, இடியே விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டோம். எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்காரு? ஆமையா அப்படியே தூங்குறாங்க. இல்ல இல்ல வீட்டுல தூங்கினாலும் தூங்க விட மாட்டாங்க. சரி கோயில் வாசல போய் நம்ம தூங்கிடலாம், இங்க வந்திருப்பாங்க. அது நீங்க சொல்றது மாதிரி இல்ல, வருஷத்துல ஒரு நாள் பிரார்த்தனை. ஏன் நம்ம தாய் வாசல வந்து படுத்து தூங்கிட்டு போகணும், தூங்கணும்னா. ஆமா கொஞ்ச நேரம் எந்திரிச்சு உட்காருங்களே. எந்திரிங்க ஆத்தா, நாங்களும் உங்க வீட்டு பிள்ளை மாட்டேன். எந்திரி தாய். இந்த பக்கத்துல அக்கம் பக்கத்துல தூங்குற தாய்மார்களை எழுப்புங்க, இளைஞர்களை எந்திரிச்சு உட்காருங்க. உங்களுடைய ஆரவாரமும் உற்சாகம் ஊக்கமும் இருந்தா தான் நாடகம் நாங்க நல்லா வைக்க முடியும். ஆமா ஆமா, நீங்க பாட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா நாங்க பாட்டில் படகுல ஓட்டிடுவோம். அப்புறம் நாங்க முழுசா ஏமாத்திரி ஓடிடுவோம். ஆமா என்னையா, நீங்க தார்மலை வச்சு தாரிக்கிட்டே இருந்தா தான் மாடு ஒழுங்கா போகும். அப்படித்தானே சொல்ல வரீங்க? அதைத்தான் சொல்றேன். அதனால நம்மளையெல்லாம் ஆளாக்கி விட்ட தாய் தந்தைய துணை. ஆமா எங்க போனாரு தம்பி? தம்பி நைனா. ஐயோ நைனா மிருதங்கார ஆளக்கானா. தம்பி நைனா கோபி நல்லாதான் இருக்கிறாங்க மனுஷங்க. இன்னும் 2 நாளைக்கு பொறுத்துக்க, அப்புறம் காப்பு கட்டி உள்ளான்னு இருக்கிறேன். இன்னும் 2 பேர் இருக்கிறேன். 2 பேர்த்து கட்டி விட்டா தான் டீம் உருப்படும். போலாமா? தம்பி கோபி இப்படி தவறப்படலாம். வந்துட்டு வந்துட்டு அம்மா அம்மா அம்மாடா சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரோ இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவளை மறந்தா செத்தவளே தாண்டா, அந்த உத்தமையே நினைச்சா மனே தாண்டா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயோ அம்மாவை வாங்க முடியுமா? அம்மா 1000 உறவு உன்னை தேடி இங்கே வந்தாரோ, தாய் போல தாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா. தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா. ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயினை கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே. வேதம் 4ம் சொல்லவே அதுமா என்னும் மந்திரமே அகிலம் உலகம் ஆளுதுமே. அப்படி தாயினுடைய சிறப்புகளை சொல்லுமனா நேரமாயிருச்சு. எத்தனையோ பாட்டு. ஆனா நம்மளையெல்லாம் 10 மாசம் வயிற்றுல சுமக்கிறவ தாயி ஒத்துக்கிறேன். ஆனா மொத்த மாசம் நம்மளை சரி நம்மளை வெள்ளத்தை ஆளாக்குறதுக்காக ஏறு தூக்கி
பாடுபட்டு போரடிச்சு வீடு வந்து சேர்த்து வேர்வை சிந்தன மலையில வளர்த்து ஆளாக்குறானே அப்பேன். ஆமா அவன் தாயா தாய்க்கு மேல. அப்பேற்பட்ட உனக்கு நான் பாடுறேன். ரெண்டு கட்டவரல கட்டி வச்சேனே கட்டில தூங்க வர கட்டையில வேக போற அப்பா நீ போற தீர நான் தூக்கி போறேன். ரெண்டு கட்டவரல கட்டி வச்சேனே கட்டில தூங்க வர கட்டையில வேக போற சித்தப்பா போற தீர நான் தூக்கி போறேன். அப்பா நீ இறந்த அந்த நாள் முதலா அம்மா கண்களிலே கண்ணீர் குளம்தான். ஏன் கடவுள் எங்க வாழ்க்கையிலே எங்க குடும்பத்துக்கு தந்த சோகம்தான். பூவும் இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல மஞ்சள் மூவம் நீ இல்லாம பூத்ததில்ல. அம்மா பாரு ஒரு தடவை மேல போட்டாங்க பட்டு புடவ போற ஊர்ல போற போகும் போரே என்ன கொண்டு போற. ரெண்டு கட்டவரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மர கட்டையில வேக போற சித்தப்பா போற பேர நான் தூக்கி போறேன். அப்பா நீ உழைச்ச ரத்த நாதமெல்லாம் உடம்புக்குள்ள ஒடுங்கி போச்சுப்பா. உடம்பு சுடுகாட்டிலேயே இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சுப்பா. எங்கப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்ல. வந்தா கூட யாரையும் திட்டினதில்ல. நீ ராஜா வாழ்க்கை வாழ்ந்த உன் மனைவி மடியில மண்ணா சாஞ்சு போற ஊர்கோள போற போகும் போதே என்ன கொண்டு போற. ரெண்டு கட்டவரல கட்டி வச்சு நீ கட்டில போங்க மர கட்டையில வேக போற ஐயா நீ போற தீர நான் தூக்கி போறேன். போற பாடி போற தீர நான் தூக்கி போறேன். மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானமல வெத்தக்கடை சரி அருகிருக்கோ ஜக்கமட்டி. ஜக்கமட்டி அருகிருக்கு சிட்டாமட்டி என்பது எனது ஊராக. சரி சிட்டாமட்டி ஊரில் சேதுபதி தேவனுக்கும் சரி செம்பாகி அம்மாளுக்கும் ஒரு கல்லர் குடியில பிறந்து கல்லர் குடியில் வளர்ந்து வந்த சரி அந்த கல்லர் மகமற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பதோ எனது வயிறாக. நீங்க தான் வெள்ளச்சாமிங்களா? சரி சரி அந்த பையன் அந்த சரி. இந்த வெள்ளச்சாமியும் 5 வயது சரி 5 வயது அறியா பருவத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் சரி மாடுபிடியாட்டம் சிலம்பாட்டம் சரி கோலாட்டம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் சரி எங்கே நடைபெற்றாலும் அங்கே சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர் சரி. ஆனால் தை மாதம் 1ஆம் தேதி என்றால் என்னுடைய ஜக்கம்பட்டி கருகாமையிலே இருக்கும் உரங்கான்பட்டியில சரி மஞ்சு விரட்டு நடைபெறுவது வழக்கம். அந்த மஞ்சு விரட்டிற்காக என்னுடைய தந்தையும் சரி அவருடைய நண்பர் முத்துராஜா இருவரும் ஆடுபிடிக்க செல்வதும் வழக்கம் சரி. ஆனால் அவ்வாறு ஒரு நாள் அந்த தை மாதம் 1ஆம் தேதி என்றைக்கு என்னுடைய வீட்டில சரி எனக்காக 5வது பிறந்தநாள் விழா கோலாகலம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது பிரம்மாண்டமா. ஆனால் அன்றைய தினம் சரி என்னுடைய தந்தை எங்கே சென்றார்? சித்தப்பா சொல்லியா நம்ம எல்லாரும் காலையில எங்க போவோம்? நான் டீ கடைக்கு தாயா போவேன். இளமணத்துக்கு காலையில எந்திரிச்சா நீங்க எல்லாம் பொய்யா சொல்றாங்க. நீ டீ கடைக்கு போவேன். ஆமா எப்ப குடியாரே மோசமான குடியார பைய யாரு? எப்ப பொழுது விடுஞ்சா போதும் சரி. எந்த இடத்துலடா கஞ்சா விக்கிறாங்க ஆத்தாடி, எந்த இடத்துல கள்ளு சாராய விக்கிறாங்கன்னு சரி எந்நேரம் குடிபோதைக்கு ஒரு ஆள் அப்பேன். மோசமான குடியார பைய அப்பேன். என்ன இங்க கை நீட்டி சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்றேன் சொல்லுங்க.
அப்படி இந்த குடிகாரனுக்கு பிறந்தவன் நான் எப்படி இருக்கணும்? ஆமா, அதை விட 2 பக்கம் இருக்கணும். என்ன குடியாரங்கிறியா? இல்லப்பா, அப்பனுக்கு இது புள்ள தப்பாம பிறக்கணும்ப்பா. குடியாரம் பக்கத்துன்னு பேசி பார்த்துருக்கிறியா ஐயா? இல்ல நீங்க எப்படின்னா குடிச்சது இல்ல, நான் பார்த்ததே இல்லையே. அங்கிட்டு வந்தா வாடவர் வந்து அந்த மைக்கில் அப்படி பொழுது விடுங்கதுமே. சரி, கஞ்சாவையும் கள்ளு சாராயத்தெல்லாம் கலந்து குடிச்சிட்டு சரி அந்த உரங்காம்பட்டி மஞ்சு விரட்டுக்கு மாடு பிடிக்க புறப்பட்டாங்க. வீட்டை விட்டு புறப்படும் பொழுது சரி என் ஆத்தா செம்பாகி எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தாய். அப்ப நீ எல்லாம் மனுஷனாடா தம்பி, உனக்கெல்லாம் அறிவு எனக்கு அறிவு இல்லையா? ஒன்னும் இல்லப்பா. அப்புறம் இங்க கை நீட்டி சொன்ன அப்புறம் எப்ப சேதுவையை கேட்கிறாய்? அங்க அங்க அட அறிவு கட்டவேளே, நம்ம மகனுக்கு 5 வயது அறியாத பருவம். சரி சிறு புள்ள. இன்னைக்கு தாயம்மனுக்கு 5வது பிறந்தநாள் விழா வீட்டுல கொண்டாடணும். சரி, அதை இருந்து கொண்டாடுறத விட்டுட்டு இப்படி மாடு பிடிக்க பொறியா போற இடத்துல மாடு முட்டி நீ செத்து போயிட்டீங்கன்னா நம்ம பிள்ளைய வளர்க்க யாரு? நான் மாடு பிடிக்கலாம் நான் போக மாட்டேன். வீர விளையாட்டா எனக்கு பிடிக்காது. ஒன்னுலயும் அங்க மணப்பாறையில ஒண்ணு விளையாடுறதேன். ஆமா ஆமா, விடத்தலாம்பட்டி பக்கத்து போற வழி தானே. ஐயோ, யூடியூப் வேற போடுது. ஏன் வாயப்படுக்காத பேசாம வரி. சரி, மாடு முட்டி நீ செத்து போயிட்டீங்கன்னா சரி நம்ம பிள்ளைய வளர்க்க யார் இருக்கா? என்னைக்கு என் பேச்சை கேட்க மாட்டேன். ஆனா குடியார பேரே இன்னைக்காவது நான் சொல்றத கேளியான்னு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாயா? சரி கேட்டானா அப்பேன்? கேட்கல. அவன் எப்படி கேட்பேன்? அதானே கேட்டேன். அவன் போட்ட போதைக்கு நீ என்னடி சொல்றது? நான் அதை கேட்கறது. சரி, நான் மாடு பிடிக்க தாண்டி போவேன். இவன் சொல்ல 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துருச்சு. சரி, அடித்தடி சண்டை வந்து அடிச்சுக்கிட்டு உள்ளறாங்க ரோட்ல. நான் என்ன பண்ண முடியும்? நீ பண்ண முடியாது. நான் சின்ன பையன் தானே. ஆமா, சின்ன பையன். உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, அப்ப ஆத்தா சொன்னான், என் பேச்சை மீறி போகாதையா. சரி, என் பேச்சை மீறி மாடு பிடிக்க நீ போகாத. அதை மீறி நீ போனீங்கன்னா உயிரோட வீடு திரும்ப வரமாட்டேன். போவன தடுத்தால சனியை முடிச்சவன். அவளாம் பொம்பளையா? அவன் மூஞ்சில முடிக்கலாமா? அவ போற பக்கத்துல இருக்க வரலாமா? நல்லதுக்கு தானே இப்ப சொல்லி இருக்குது. என்ன அங்க போனா ஆபத்துகள் எனக்கு எரிச்ச வந்துற பிறகு கட்டுன புருஷன். சரி, தொட்டு தாலி கட்டுன புருஷன் வீட்டை விட்டு போறானே. ஒரு பொண்டாட்டிக்காரி என்ன செய்யலாம்? ஒரு நரசம தண்ணி மோந்து கொடுத்து ஆமா பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வீடு திரும்பி வந்துருங்கன்னு சொல்லி வழியில போய்க்கணும் ஐயா. ஆமா, அதாயா பொண்டாட்டி. நல்லதுக்கு போனா செய்யலாப்பா. சரி, நீ வீர விளையாட்டுக்கு போற. தமிழனுடைய வீர விளையாட்டு மாடு பிடிக்க போறால. சரி, போயிட்டு வாங்கன்னு சொல்லுமா இல்லையா? வர்றியா என்னமோன்னு சொல்லித்தாயா வேணான் இருக்கு. போயிட்டு வரணும்னு சொல்லணுமா இல்லையா? ஆமா. ஆனா போகையில நீ மாடு முட்டி செத்துருவேன். ஐயோ, உயிரோட வீட்டுக்கு திரும்பி நீ வரமாட்டானு. சரி, அபசகனமா பேசலாம் ஐயா? பேசக்கூடாது. அடைய தாய் தான் சொல்லி தடுக்கிறாளே. ஏன் அப்பனாச்சும் கேட்கணுமா? கேட்கணும். இந்த குடியாரப்ப கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். அவன் போட்ட போதைக்கு சரி சரி மூடிட்டு வீட்டுல இருந்திருக்க வேண்டியதானே. ஆமா, அவனையும் கேட்கல. சரி, அவன் நல்லவன் தான் எப்பேன். ஆனா கூடவே சேர்ந்து தெரியாம பாரு ஒருத்தன் குடி கெடுத்தவைய. ஆமா, உத்தராசான்னு. சரி, அவனையும் கூடவே கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க ஐயா. 2 பேரும் போதையிலே போயிட்டாங்க. சரி, அப்படி 2 பேரும் சென்ற இடத்துல அந்த விரங்காமட்டி மஞ்சு புரட்டுல. சரி, எப்ப சேதுபதி மாறுபட்டு மாட்டு வருது விட்டாரா? மாட்டு வருது விட்டா எனது தந்தை இறந்து விட்டார் ஐயா. ஒப்பை செத்து போயிட்டாரா? எப்ப செத்து போயிட்டு. ஐயோ, அப்புறம் விரங்காமட்டியில மாறுபட்டு மாட்டு வருது விட்டார். சரி, சிறுபிள்ளையா இருக்கும்போது எப்ப செத்து போயிட்டாயா? எப்ப இறந்த பிறகு. சரி, என்ன வளர்க்கணும்ல? ஆமா, என்ன வளர்க்கறதுக்காக பையனா இருந்திருப்ப 5 வயசு. ஆத்தா செம்பாகி ஒரு கோடாறு குடியில பண்ணைக்கு இருந்தா ஐயா. ஆஹா, இதான் 1000 பசுமாடு மேய்ச்சா. சரி, வட்டி செம்பு விளக்கனா. எதுக்காக இதெல்லாம்? எதுக்காக? கொல்லி வைக்க நமக்கு ஒரு பிள்ளை தானே இருக்கான்னு என்ன விளக்குறதுக்காக ஐயா. ஆமா, அவ்வளோ சரும போட்டு அம்பிட்டு செல்லமா வளர்த்தா. உங்க அம்மா வளர்க்கலையா? யோ, இல்ல செல்லம்மா வளர்த்துச்சே உங்க அம்மா. அட குருட்டு பையில அம்பிட்டு ஒரு ஆசபாசத்தோட. ஓ சரி சரி, அப்படிலாம் வளர்த்திருந்தாலும் என்னைக்கிட ஆய் பேச்ச கேட்டிருக்கிறோம். என்னைக்கியா கேட்டிருக்கோம்? என்னைக்கு அப்பம் பேச்ச கேட்டிருக்கிறோம்? கேட்கறதே இல்ல. அவங்க பேச்ச கேட்டிருந்தா அந்த வேலைக்கு வந்திருப்போம். எப்படி வந்திருப்போம்? ஏன்னா எந்த இடத்துக்கு போகாதடா மகனேன்னு ஆத்தா சொல்றாலும் சரி, அங்கதான் வேமா முதல்ல போய் நிப்பேன். முதலிடம். எந்த வேலையை செய்யாதான்னு சொல்றாலும் அதத்தை வேகமா செய்யறது. வயசு அது மாட்டமையா. யாத்தா மனசுல ஒரு ஆசை. என்ன ஆசை? புருஷன் தான் நம்ம பேச்சை கேட்காம போய் மாடு முட்டி செத்து போனானே. சரி, நம்ம பிள்ளையாவது படிச்சு ஒரு ஆளாகட்டும் எண்ணத்துல என் ஆத்தா என்னைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை செத்து விட்டாயா. சரி, ஆனா ஏன் மண்ட கரகம் நான் எங்கடா பள்ளிக்கூடம் போனேன்? பள்ளிக்கூடமே போவே இல்லை. அங்க போயிருந்தா அந்த வேலைக்கு நான் வந்திருப்பேன். அதான் கேட்டேன். ஒழுங்கா அந்த 2 அரியரை முடிச்சிருப்பேன். போயிருப்பேன். ஆமா, பள்ளிக்கூடம் போகல.
பாட புத்தகத்துல தூக்கி எறிஞ்சிட்டு சரி காடக்கூடு கவதாரி கட்ட கையில் எடுத்துக்கிறவையா ஆ, ஏன் ஜக்கம்பட்டி எல்லைக்கு நேரு கிழக்க ஆ, வெள்ளமலை காணு ஒரு பெரிய மலங்காடு வெள்ளமலக்காடு. அம்மா ஆ, ஆ, ஆ. அந்த வெள்ளமலை காட்டுக்கு சரி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நான் மட்டும் வேட்டைக்கு போறது வழக்கம். நீங்க என்ன வேட்டை ஆடுவீங்க? மொச வேட்டை. மச வேட்டை. மச வேட்டை இல்லையா, ஆமா, காட கௌதாரி ஆ, ஆ, ஆ. புயலன்னு அடிப்பேன். அப்ப மச வேட்டை உங்களுக்கு பிடிக்காது? சரி ஏயா சரி. அப்படி காட கௌதாரி பிடிக்க போயிருது. ஆ, ஆ. அப்படி சரி அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள ஆ, மலை உச்சியில சரி ஒண்டி புளிய மரம் ஒண்ணு இருக்குது. ஆ, ஆ. ஒரே ஒரு புளிய மரம் ஐயா. சரி அந்த புளிய மரத்து தூருல ஆ. யுத்த தண்டி பொந்து பெருசு. ஏ, பொந்து தட்டியா? அவ்வளவு பெருசு இருக்கும். அடியே ஆத்தி, நீ பழைய காலத்து பொந்து போல இருக்கு. ஆமா, மலைப்பாறையில பார்த்த மாட்டேன், பெரிய பொந்தியா. சரி அந்த பொந்துக்குள்ள இந்த வில்லம்பு காடக்கூடு கவுதாரி கட்டு எல்லாத்தையும் உள்ள ஒளிய வச்சுட்டு ஆ, வேட்டைக்காரன் அசதி சரி செவனேன்னு களைப்புல மரத்தடியில படுத்திருக்கத்தக்க ஆ, ஆ, ஆ. இந்த சண்டாளி ஒருத்தி ஆடு ஓட்டைக்கு வந்தேன்னு சொன்ன பாரு. ஆ, ஆ. ஆ? அது யார் அது? ஒரு பொம்பளை பிள்ளைதையா ஆ, ஆ. ஆட ஓட்டிக்கிட்ட இங்க வந்தவ புள்ள நல்ல புள்ள. ஆ, இதெல்லாம் பார்க்கணுமே. அத்தாடி, அட உனக்கு மருமக வேணா பீத்த பையல. இல்ல நான் கேட்டு ரசிக்கிறேன். ஆமா, தானே. ஆ. என்ன மருமகளை ரசிக்கிறியா? சரி ஆட ஓட்டிக்கிட்ட இங்க வந்தவ ஆ, ஆட மேச்சமா ஆ. வீட்டை பார்த்து போனோமா போக வேண்டியதானே. போனோம். ஐயா, ஒரு ஆம்பளை படுத்து கிடக்குறானே ஆ, ஆ. யாழ் முன்னாத மலங்காட்டுல. சரி அவன் நல்ல மனுஷனோ ஆ, இல்ல குடியார பயிலோ, ஆ. நம்ம ஒரு பொம்பளை புள்ள அந்த இடத்த போக கூடாது, ஆ, ஆமா நம்ம பாட்டுல விலகி போயிருமோ நினைச்ச அந்த சண்டாளி போயிருந்தானா ஆமா. இன்னைக்கு இந்த வம்பு வந்திருக்குமா? வம்பு எப்படியா வந்திருக்கும்? இந்த நாடகம் வந்திருக்குமா ஐயா? வராதியா? விதி யார விட்டுச்சு? யார விட்டுச்சு விதி? ஆனா ஆ, ஏன் மனசுல அப்படி எண்ணம் இல்லையா? ஆ, ஆ. என்னைக்கு எந்த ஒரு பெண்ணையும் மேலெடுத்து கூட பார்க்க கூடாது. தம்பி ஆ? தம்பி கொஞ்சம் நேரம் நினைக்க பார்க்கலாம். ஏன்? ஏப்பா, பொண்ணு மேல நீ ஆசைப்பட மாட்டீங்களே? ஆ? கேள்விப்பட்டேன். என்ன இது மாதிரி வேங்க கருப்பு அது வரைக்கும் எந்த பொண்ணு அது மாதிரி ஏழு எடுத்து போதும் ஏய். உள்ள கேள்விப்பட்டிருக்கேன். வெள்ளச்சாமி தொழில் உண்டு நீ உண்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். மணப்பாறையில கேள்விப்பட்டேன். மணப்பாறையிலையா? ஆமா ஆமா, சங்கத்துல சொன்னாங்க. ஆ? ஆ, வா. குடி கட்டி பறந்துகிட்டு இருக்குது ஆமா இங்க. ஆமா ஆமா சொன்னாங்க. மனசுல கட்டுப்பாடியா? ஆ, பெண்களை தேடி போக கூடாதுன்னு சரி. அந்த ஒரு கட்டுப்பாடோட நான் படுத்திருக்கேன். ஓ, ஓஹோ. இவ்வளவு ஆட ஓட்டிக்கிட்டு ஆ, என் பக்கத்துல வந்துட்டா ஐயா. ஆ. குரு 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 வச்ச கண்ணு மாறாம என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தா. சரி. அட சித்தப்பா, ஆ. அன்னைக்கு தாண்டா வாழ்க்கையிலே முறையா நானும் ஒரு பெண்ணை பாக்குறேன். ஐயோ, அன்னைக்கு பாக்குறீங்க? அன்னைக்கு தான் பொம்பளை பாக்குறேன். சரி. அப்படி நிமிந்து ஏறெடுத்து பார்த்தா சரி. ஆடா அவ அழகுனா அழகு, அடடடடடட. அட, ஆ. பேரழகு, பெரிய பெரிய அளவா போச்சு. இளவு இல்லையா, ஆ. பெரும் அழகு. அழகு. பிரம்மனுடைய படைப்பிழையே ஆ. இம்பிட்டு ஒரு அழகான புள்ளையே சரி. என் வாழ்க்கையை நான் பார்க்கலையா. ஆஹா. அப்படி சுண்டி விட்டா ரத்தம் வருமையா. என் மேலுக்கெல்லாம் புண்ணா இருந்துச்சா? அவ நேரம் ஆ. அவ குடிக்கிற தண்ணி இருக்கு, ஓஹோ. அவ தொண்டையில இறங்குறது கண்ணாடி மாட்டம் தெரியும். தொண்டையில மட்டும் அப்படியே தொண்டை மூடு. ஆ, சரி. அம்புட்டு ஒரு அழகையா. ஆ. அவ என்னைய பாக்குற, ஆ. நானும் அவளை பாக்குறேன். ஆ, ஆ. இப்படி ரெண்டு பேரும் ஒரு மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்த முன்னையே ஆ. என் மனசுல ஒரு ஆசை, எப்படி ஒரு அலுப்பாசை இருக்கதான இருக்கும்? எனக்கு என்ன ஆசைனா, ஆ. என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில பொண்டாட்டின்னு ஒருத்தி வருவா. ஆமா வருவாளா இல்லையா? ஆமா வருவா. வருவா. ஆ. ஆனா வர்றவ நல்லவள கெட்டவளோ, சரி எப்படிப்பட்ட குணக்காரியா இருப்பான்னு யாருக்கே தெரியும். சரி. நான் பார்த்து விரும்பின பொண்ணா இருந்ததுன்னா ஆ. என் மனசை புரிஞ்சவன் நடந்துக்கிறவா. ஓஹோ. நான் சொன்னதெல்லாம் அவ கேட்பா. ஆ. நம்ம கிழிக்கிற கூட தாண்டாதவள இருப்பா. சரி. என் மனசை புரிஞ்சுக்கிட்டவா எனக்கு வேணுங்கிறதுக்காக ஆ, ஆ. அவளை பார்த்த இடத்துலயே முடிவெடுத்தையா. எப்படி கட்டணா அவளை தாயா கட்டணும், ஆ. இல்லாட்டி நாட்டுக்கிட்டு செத்தரணும். ஆத்தாடி, அப்புறம் என்ன வச்சிருக்கா அந்த உயிர்? உயிர் எதுக்குறா? மனசுல ஆசைப்பட்டவள் அடையலனா அப்புறம் எதுக்கு உயிரோட வாழணும்? சரி. பொண்டாட்டின்னு வந்தாவதா ஐயா. ஆ. நான் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு நான் ஆச்சும் ஆச்சு விட்டு ஒரு ஆ. ஒரு நாளாச்சு அவளோட வாழ்ந்த சந்தோஷம். வாழணும். இல்ல ஒரு மணி நேரம் நான் ஆச்சும் அப்பட போயிட்டு உண்டியா. நாங்கெல்லாம் அவ்வளவு நேரமெல்லாம் முடிய மாட்டேங்குது. நீ என்னையா வயசாயிருச்சுல்ல, ஒரு 5 மாத்திரம் ஓட்டுக்க. சரி. அப்படி ஆசை வச்சனேன். சரி. அப்ப யாரு யாரு? அப்ப எந்த ஒரு காரு தெரியுமா? யாரு? அருப்புக்கோட்டை திருப்பத்துறை சேர்ந்தவையா. சரி. மலைச்சாமி கோடாருக்கு மலையமாளுக்கு பிறந்தவன். ஓஹோ. அந்த பிள்ளைக்கு 7 பேர் அண்ணங்க ஐயா. 7 பேரா? ஒவ்வொருத்தரும் எரும மாடாட்ட இருக்கிறாங்க. வாக்கால உழுது காட்டெருமை பார்த்திருக்கிறியா? காட்டெருமை. அந்த 7 பேற்றுக்கு மிளையவளாக பிறந்தவன் அந்த வெள்ளையம்மா. அவளை தாயா அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள பார்த்தேன். சரி சரி. வெள்ளையமலையா? நான் பார்த்த இடமும் இந்த இடத்தை பார்க்கல எனக்கு அதே நினைப்பா இருக்குது. ஓஹோ. அங்க பாத்தியா இல்லையா? ஆமையா ஆமையா. அதே மாட்ட ஒரே ஒரு மரம். ஆமா ஆமா. கணக்காதுக்கு கீழே ஒரு பொந்து. பொந்து. ஆமா. நான் வடி வந்த வேற மாட்ட வரைஞ்சிருக்கேன். பீத்த போய் அவனா இருக்கு. ஆமையா. காலையில் பேசிக்கிறேன் மனே. அப்படி ஒரு ஆசையில எங்களுக்கு பேர் பொருத்தம் பாத்தியா? எஸ்தாடி. என் பேர் வெள்ளச்சாமி.
அப்ப பேரு வெள்ளிக்குமா? வெள்ளச்சாமி. நான் பிறந்தது வெள்ளிக்கிழமை. போறத இடம் வேட்டைக்கு. ஓஹோ. அவளை பார்த்தது வெள்ளமலை காட்டுல. அவ வெள்ளாடு ஓட்டி வருவா. எத்தனை பொருத்தம் இருக்குது பாத்தியா? எல்லாம் வெள்ளிக்கிழமையா வருதியா? ஆமா, நான் வெள்ளிக்கிழமையா பிறந்தேன். ஓஹோ. அம்மா ராசியான பையன் நீ. யாரு? நானா? ஆமாமா. பேசாமறா. அதுக்குதான் ரொம்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அம்பிட்டு ஒரு ஆசையா, மனங்குள்ள ஆசை. எப்படி எப்படி? தந்தனடா தாரே தந்தனடா தந்தனன 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 அத்தமகளே புத்தரையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் உங்குறையே. அத்தமகளே புத்தரையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் உங்குறையே. அமரத்தும் மங்கொழுந்து செவந்தது போல முகமும் துடிக்குதடி. பச்சனாரும் காத்திருக்க மணிக்கணக்கா மனமும் அடிக்குதடி. உன் கண்ணி ஒரு பார்வடியும் பார்க்காதடி. உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓமாமண்டி. அந்த மகளே தேசப்பு சீரையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டது நங்கூரையே. அடி குந்தாணி லேமா அத்தங்கர ஓரத்தில அத்தனையை விட்டு புட்டு எனக்காக காத்திருந்த நீ, எனக்காக காத்திருந்த. அத்தங்கர ஓரத்தில அத்தனையை விட்டு புட்டு எனக்காக காத்திருந்த. ஆடி எனக்காக காத்திருந்தே. கம்மக்கர ஓரத்தில கண்மணியை நீ வந்து கட்டி என்ன அணைச்சுக்கிட்ட. கட்டி நீயும் அணைச்சுக்கிட்ட. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் அவன். நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் பாசம். அத்த மகளே செப்பு சீலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் நங்குறையே. கடலாளமான வல்லவர்கள் தந்ததுண்டு அன்பு கடலாளம் யாரும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனை ஊர்வலப்பும் உள்ளவனை உன்னுடைய அன்பு கந்தவானம் இல்லையே. எனக்கென வந்த தேவதையே சரிவாதி நீ அல்லவா. நடக்கையில் உன்னன் கூட வருவோம் நிழல் போலே நான் அல்லவா. கம்மன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன தினந்தோறும் அர்ச்சனதா. நமக்கு வேற வேலையில்லை என்று சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. நான் தான் மயங்குறேன். என்னுடைய மனசும் உன்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமோ. பள்ளிக்கூடம் போகும்போது ஊர கண்ணில் பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே. அடி இன்னும் நானும் மறக்கலையே. பள்ளிக்கூடம் போகையில ஓரக்கண்ண பார்த்து நானும் உன்ன நானும் மறக்கலையே. உன்ன நானும் மறக்கலையே. கோவில் கட்டி நித்த ஒரு பூஜை செஞ்சு சாபிக்குன்னா தெரியுமடி. அது சாபிக்குன்னா தெரியுமடி. உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாம நடப்பு பல வருஷம். உறவு தடுக்குது ஒரு வருஷம் மாம நடப்பு பல வருஷம். அத்த மகளே செப்பு சீலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டது நங்குலையே. அமரத்தும் மங்கொழுந்து செவந்தது போல முகமும் சொல்லிக்கிறது. பச்சனானும் காத்திருக்க மணிக்கணக்கா மனமும் அடிக்கிறது. உன் கண்ணில் ஒரு பார்வடியும் பார்க்காதடி. உள்ளுக்குள்ள சாகு ரெண்டி ஒப்பா பண்ணி தானே தந்தன தானே தந்தன 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 தானே தந்தன தானே தந்தன 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 தனன தனன விட்டெல்லாம் ஆசை பாசத்துல அவ மேல ஒரு ஆசையில விரும்ப ஆரம்பிச்சையா. சரி. ஆனா எந்த ஒரு பொண்ணையும் விரும்புறது முக்கியம் இல்ல.
அவ மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம வருமா கூடாது இல்ல? ஆமா ஆமா. ஆழம் தெரியாம கொண்டு போய் காலை விட்டோம்னா ஆமா புடுங்க முடியாது. அப்புறம் அட கூட்டு பிள்ளை மாட்டிட்டு அவதிப்படணும். அவதிப்படணும், புடுங்க முடியாது. அதனால எப்ப ஆளை எவ்வளவுன்னு காலை பார்த்து விடணும். ஆழம் பார்த்து விடணுமா? தெரியாம விட்டு பாத்தியா என் தங்கதியா 17 வருஷமா எத்தனை வருஷம் அடி வாங்கிட்டு இருக்கிற. அதனால என்மேல அவளுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக என் ஆசைகள்லாம் சொன்னாதானே அவளுக்கு புரியும். ஆமா சொல்லிடலாம்னு பக்கத்துல போவையா. ஆனா மனசுல பயம். பயம் எங்க நம்மள பிடிக்கலையோ, நம்மள வேணாம்னு சொல்லி ஓடுறான்னு உதச்சு விரட்டில வரணும் பயம். ஐயோ திரும்பி முடியாந்துருவேன். ஆனா சொல்லாம இருக்க முடியலையா. சரி எப்படி ராப கிட்ட சொல்றதுன்னு வாக்கையில அப்ப தாண்டா வந்துச்சு அப்பே முத்து எனக்கு. சரி வரணும் இல்ல விறுவிறுன்னு போனேன் கருவா காட்டுக்குள்ள. கருவா காட்டுக்குள்ள இருக்கியா? நீ நினைக்கிற மாட்ட இல்லையா? இப்பத்தான் பாட்டுல எல்லாம் ரூம்பு வாட்டை கட்டி வச்சு விற்கிறாங்க. அதானே அப்பெல்லாம் கருவக்காடு, கம்மங்காடு, சோளக்காடு, மாங்காடு, சங்கம்போதர், பாலக்கட்டு நம்ம 4 ரோட்லயே அதெல்லாம் மூடிட்டாங்க பேசாம. அப்படி இடத்துல வித்துக்கிட்டு இருந்தாங்க. சரி கஞ்சா கள்ள சாராயம் எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க ஐயா. மூளையமாகி கலந்து குடிச்சேன். சரி ராஜபோதையா பாத்துருக்கிறியா? ராஜபோதை கஞ்சா போட்டிருப்பியா? ஐயோ இன்ன வரைக்கும் அதை பார்த்ததே இல்ல பக்கல்ல. நாளைக்கு என் கூட வாங்கி தர்றேன். ஐயோ அம்பிட்டு ஒரு போதையில அப்படியே தள்ளாடி 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 வெள்ளமலை காட்டுக்குள்ள போயிட்டேன். சரி போதையில தடம் புரண்டாலும் இடம் மாறாம போயிருவேன். ஓஹோ அவளை ஆடு வச்சுக்கிட்டு இருந்தா ஐயா. சரி போட்ட போதையில எனக்கு தைரியம் வந்துருச்சு. துணிச்சலாவ பக்கத்துல போயிட்டேன். சரி அடியே சண்டாளி வில்லையுமா இல்லையம்மா, என்னைக்கு என்ன கொண்டு வெள்ளமலை காட்டுக்குள்ள உன்னை பார்த்தனும் என்னைக்கு இந்த இடத்துல உன்னை நான் பார்த்தனும். சரி அந்த நாள்ல இருந்து என் மனசு என்கிட்ட இல்லடி. சரி நான் யார பார்த்தாலும் உன்னை பார்க்கற மாட்டமே இருக்குது. யாரு பேசினாலும் சரி நீ வந்து பேசுறத மாட்டே கேக்குதுடி. சரி உன்னைய நினைச்சு நான் வீட்டுல போய் படுத்தா எனக்கு தூக்கம் வருதா? எப்படியா தூக்கம் வரும்? நாம் பாய் போட்டா எனக்கு படுக்க வருதா அடி? ஒருவருக்கு சோறுதுன்னா இந்த உடம்புல ஒட்டுதான். சரி உன்னை நினைச்சு நான் மெழுகா உருகுறேன். என்ன இது அந்த சைஸ் என்னது? இல்ல மெழுகா உருகிட்டேன். அப்படியா? நான் மனசார விரும்புறேன்டி. சரின்னு மட்டும் சொல்லு. காலை முழுவதும் பண்ண கண்களை வச்சு நான் காப்பாத்துறேன்னு சொன்னையா. சரி ஆனா அந்த சண்டாளி என்னைய பார்த்து கேட்டா ஒரு வார்த்தை. என்னன்னு? அட போடா குடியாரப்பட. ஏன்னா அது குடியாரம் பக்கத்துல நான் போறதில்லப்பா. அட ஒண்ணே இல்லையா என்னைய கேட்டான். குடியாரப்பேனை கேட்டான். சரி நான் குடிக்கிற ஆளாயா? நான் குடிச்சு பாத்துருக்கிறியா? நான் பார்த்தது இல்லையா. பாண்டுதுற டேய் நான் குடிச்சு நீ பாத்துருக்கிறியா? என்னைய வாடி குடியாரன்னு கேட்கிற. நான் சிறுபிள்ளையா இருக்கும் போது மாடு முட்டி செத்து போனாண்டி அப்பேன். அவன் செத்து போன துக்கத்துல நினைச்சு நான் குடிக்கல. சரி என்ன விளக்குறதுக்காக வீடு விடா பண்ணைக்கு இருந்தாயா ஆத்தா. அவ பட்ட கஷ்டத்தை நினைச்சு நான் குடிக்கல. சரி ஆனா என்னைக்கு சண்டாளி உன்னைய மனசுல நான் நினைக்க ஆரம்பிச்சனும் மனசுல நிம்மதி இல்லாம. சரி ராப்பகலா உறக்க இல்லாம ஆசையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற தைரியத்துக்கு தாண்டி நான் குடிச்சேன். சரி நான் குடிக்கார இல்ல என்னை ஏத்துக்கவில்லையமான்னு. அப்ப தாயா உண்மையை சொன்னா. எப்படி? டே வெள்ளச்சாமி எம்பிட்ட மரியாதை. சரி டே வெள்ளச்சாமி. டே வெள்ளச்சாமி எனக்கு 7 அண்ணங்க இருக்கிறாங்க ஐயா. எல்லாரும் புதிக்காரியா 7 அண்ணங்களுக்காக 7 மெத்த வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. சரி ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஆடு மேய்க்க எனக்கு தலையெழுத்தாடா. சரி உன்னை பார்க்கணும்னு தான் நானும் வந்தேன். ஆனா நீ குடியாரப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நம்பி எப்படா நான் உன் கூட வர்றது? சரி இன்னைக்கு நான் முக்கியம்னு சொல்லி அழுது விளம்புறேன். நாளைக்கு வேற ஒருத்தி வந்துட்டான்னா என்ன மறந்துட்டு நீ அப்ப பின்னாடி போயிட மாட்டேன்னுடா நிச்சயம் கேட்டாயா. கண்ணில் போய் கேடிக்குது. அப்படியே தூங்குறவங்களாம் இப்ப எந்திரிச்சிருவாங்க. உட்கார உட்கார பெரிய மலையெல்லாம் வர்றது பயப்பட வேண்டாம். மலை குஞ்சுகள் இதெல்லாம் குஞ்சு குஞ்சு சாரல். ஆமா அப்படி எதிரி எதிரி தூங்குற எதிரிக்கே சாமிகளுக்கு ஏற வந்துருச்சு ஐயா முளைக்கேன். சாமி சேவை அழைச்சாலு அம்மா தூக்குறவங்க எதிரிக்கே சாமி அழைக்க போறாரு விளைச்சா. அன்னைக்கு நீ பார்த்தா ஒரு வார்த்தை அந்த சண்டாளி கேட்டாலும் அன்னைக்கு விட்டண்டா குடிக்க. சரி இது வரைக்கும் நான் குடிக்கிறது இல்ல. சத்தியமாயா? சரி குடிக்க விட்டு நான் இருந்தேன். அவளை என்னை ஏத்துக்கிட்டான். இருமனது ஒருமனதாகிவிட்டது. நாளடைவில் என்ன பார்க்கமே வில்லியம் ஆடும் அந்த சண்டாளிய பார்க்க நாடு ஒரு நாடு ஒரு இருக்கிறது. இதெல்லாம் இந்த ட்ரெயினை கொஞ்சம் நிப்பாட்டுங்கனே வசனத்தை முடிச்சோனே. அப்படி எப்படா பொழுது முடிவுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த வில்லம்பு காடை கூட உதாரி கட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சரி வெள்ளமலை காட்டு போயிருவேன். கணக்கு அவளை ஆடு ஓடிட்டு வந்துருவாங்க. சரி நாங்க 2 பேரும் இந்த புளிய மரத்து பொந்துக்குள்ள உள்ள போயிருவான். உள்ள போயிருவீங்களா? உட்காந்து பேசிக்கிட்டு போவோம். சரி
இனா ஆ. அவ ஒரு இனம் ஆ. நான் வேற இனம். சரி. நாங்க இருவரும் இனம் விட்டு இனம் மாறி விரும்புறத ஆஹா. யாராவது உங்களை மாட்ட பொறுக்காத வேலையை பார்த்துட்டு போய் வண்ணை கிட்ட சொல்லிட்டாங்கன்னா ஆமா ஆமா. எங்க 2 பேர்த்தையும் பிரிச்சிருவாங்க ஐயா. ஆ. நாங்க விரும்புறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஆ. நாங்க மறைந்து பேசுற இடம் தான் ஒண்டி புளிய மரம்னு பேரு. ஒண்டி புளிய மரம். இப்படி தெரியாம வருமணும் ஐயா. ஆ. நம்மளை நம்பி வாழ போறவ ஆ. எது வேணாலும் கேட்பலாம் இல்லையா. ஆ. பாடி என் கூட கூட்டிக்கிட்டு மதுரை மேல் மாசி வீதிக்கு நடந்தே போறது. சரி. அந்த மார்க்கெட்டு வீதியில ஆ. அவ கை நட்டி ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். ஆ. என்ன கேட்டாலும் சரி. அத வாங்க காசு வேணும் இல்ல. ஆமா காசு வேணுமே. நம்ம கிட்ட ஏதுரா காசு. ஆ. ஒத்த ஓலை குடிசை வீட்டுல பிறந்தவன் நானு. சரி. ஒருவேளை சோத்துக்கு பக்கத்தவன் நானு. நம்ம கிட்ட காசு இருக்குமா? ஆமா இருக்காது இருக்காது. வீட்டுல ஆத்தான ஒரு திதிக்கா இருக்கிறா. எங்க எங்க ஒளிச்சு வச்சிருப்பானு தெரியும். சரி. அவ வச்சிருக்க காசெல்லாம் திருடி எடுத்துக்கிட்டு போய் என் வெள்ளையம்மாள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து. சரி. கண்ணுக்கு கண்ணா பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டாலும் பின் புத்தி தானே. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு நான் முக்கியம்னு சொன்ன ஆ. நாளைக்கு அவங்க ஆயப்பன்னு பயந்துகிட்டு சரி. அவங்க அண்ணங்களுக்கு பயந்துகிட்டு ஆ. நீ எனக்கு முக்கியம் இல்லடான்னு விட்டுட்டு ஓடிட்டான்னா போனது அவன் மேல நம்பிக்கை இல்ல. ஆ. அடிய வெள்ளிக்கமா நீ என்ன விரும்புறது உண்மையினா ஆ. இப்பவே என் கூட வாடினும் ஆ. அவளை கைய புடிச்சு தர இழுத்துட்டு போனையா. கை சைஸா இருக்க. கையில வரமாட்டிட்டாயா பீத்தா பையில சித்தப்பா இல்ல இப்படி கை ஏடா பேத்தா சரி. இழுத்துட்டு போனையா. ஆ. மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்திற்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியா வச்சு என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என்னோட செத்தாலும் எங்கூட. சரி. என்னை விட்டுட்டு ஒரு காலத்துல பிரிஞ்சு ஓடிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு வெள்ளையமானும். அவகிட்ட நான் சத்தியம் கேட்டேன். சரி. அவளும் பண்ணி கொடுத்தா. இல்ல சாமி நீங்க கட்டு மஞ்ச தாலிக்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்காக நான் காத்துக்கிட்டு பண்ண சத்தியம் பண்ணாயா. சரி. ஆனா என்னைக்கு அந்த தர்த்திரியம் முடிச்சவ சத்தியம் பண்ணாலும் ஐயோ அந்த நாள்ல இருந்து யாத்தா படுத்த படுக்கையா கிடக்குற ஐயா. அண்ணன் தண்ணி எடுத்து வைக்க கூட எனக்கு யாரும் இல்ல. சரி. சொந்தமட சொல்ல நாது இல்ல. பெத்த தாய பாப்பனா இல்ல வெள்ளையமலை போய் பாப்பனா பாப்பியா. அவளை இன்னைக்காடி நாளை பாத்துக்கலாம். ஆமா. ஆத்தா உசுறு போச்சுனா போனத ஆத்தா உயிரை காப்பாத்துங்கிறதுக்காக வெள்ளமலை காட்டுக்குள்ள போறதை விட்டுட்டு சரி ஊரா ஒயிலாட்டாட போனையா. என் அப்பனை போல சிலம்பாட்டாட போனேன். சரி. என்கிட்ட ஆத்த உசுரை காப்பாத்திட்டீங்க. அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள போக முடியல. நான் அந்த வெள்ளமலை காட்டுக்கு வராதனாலே வெள்ளையமலை நினைச்சிட்டான். சரி. இந்த குடியார போய் நம்மளை பார்க்க வரல. நம்மளை மறந்துட்டான். நம்மளை ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டா நினைச்சுக்கிட்டு. சரி. என் சண்டாலே இங்க விளையாடு ஓட்டி வரது இல்லையா. அன்னைக்கு என்னை விட்டு பிரிஞ்சு போனவதான் அந்த வெள்ளையம்மா. சரி. எங்க போனா என்னானா எங்க இருக்கிறா எப்படி இருக்கிறா அவ உயிரோட இருக்கிறாளாலே எனக்கு கொண்டு தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி நான் மன்னன சத்தியத்துக்கு நீதினு ஒண்ணு இருந்துச்சுன்னா ஏ வெள்ளையம்மா என்னைக்கு இருந்தாலும் இந்த வெள்ளச்சாமி நினைச்சுக்கிட்டு இருப்பான். சரி. என்ன தேடி வந்துருவாங்க ஒரு நம்பிக்கையோட. அவளையே நினைச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன். சரி. ஆனா அவ எவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாளோ எனக்கு என்ன தெரியுது. இங்க தெரியும் மனுஷன் இல்ல கையெங்கேட்டு காட்டுறேன் எங்கிட்டு காட்டுறேன் தெரியலையே. அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படா அவளை பார்ப்போம் எப்பவ கூட பேச போறமே நினைச்சு காத்துக்கிட்டு இருந்தேன். சரி. உயிர் போறதுக்குள்ள ஒருடையாத முகத்தை பாத்திர மாட்டோமா ஒரு வார்த்தையாத மனசார கிட்ட நான் பேசிட மாட்டோமா நினைச்சுக்கிட்டு இருந்தையா. சரி. ஆனா இந்த வெள்ளச்சாமியுடைய காத்திருப்பு மீன் போகல. என் சண்டாளிய சந்திக்கிறதுக்கு இப்ப சரியான சந்தர்ப்பம். சரி. என் வெள்ளையம்மா ஊர்ல அந்த சண்டாளியோட ஒரு அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல இன்னைக்கு முத்தாலம்மன் சாத்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது. சரி. அந்த சாத்திரை திருவிழாவில் இந்த வெள்ளச்சாமியோட சிலம்பாட்ட போட்டியும் ஒயிலாட்ட நிகழ்ச்சிக்கு வேண்டும் என்று சரி அந்த ஒரு நாட்டு மக்கள் எல்லாம் என்னுடைய வரபெதிர் பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வருவனு செய்தி கேட்டு கண்டிப்பா வெள்ளையம்மா வந்திருப்பான். இந்த வெள்ளச்சாமிக்காக வருவா. ஏதாவது ஒரு மூலையில எங்கிட்டாவது இடத்துல வீட்டு வேலையாவது ஏறி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு நான் பிறந்த ஒரு சக்கம்பட்டு சீமையை விட்டு என் சண்டாளியை தேடி இன்னைக்கு அறுப்பு கொடுத்துட்டு போத்தோம்.